ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மிஸ்ஸு எதிர்கால ஒரு பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க ஏதோ இந்த விஷயம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை பற்றி. இது வந்து சரியாக காதில் விழுகலை. ஆனால் அதை பற்றி பக்கத்தில் அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற மிஸ்ஸு கேட்குறாங்க, என்னவா அவன் தினம் வரானா? அப்போ ஹீ யூஸ் பண்ணி பேசணும். இதுவே ஒரு மிஸ்ஸு வந்து எதிர்கால ஒரு ஸ்டூடெண்ட்டு, அது கேர்ளா பாயா, நீ ஏன் தினம் வரையா அப்படின்னா, எஸ் மேம் நான் தினம் வரோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நான், நீ, இதில் வந்து பெண் ஆண் இதை பற்றி நம்ம பேச மாட்டோம். பேர் வேணால் சொல்லி சுமதி நீ வரையானா பெண் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு, பெண்கிட்ட பேசுகிறாங்க, பெண் சுமதிங்கிற பெண்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ரவீன் தினம் நீ வரையானா அந்த பேரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் பொதுவாக தினம் நீ வரையா அப்படின்னா யாருன்னு தெரியாது. ஆனால் தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர், இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத பற்றி ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் ஒருத்தங்க பண்ணுறாங்க. இந்த ஆன்சர் பண்ணுறாங்களே அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, அவங்க கொஸ்டின் கேட்குறவங்க கிட்ட இன்னொருத்தங்க தேர்ட் பர்சன் அரைகுறையாக காதில் விழுந்தவங்க வந்து கேட்குறாங்க, என்னவா நீ கேட்டுட்டு இருந்த இன்னும் கொஸ்டின், அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறது தேர்ட் பர்சனை பற்றி. அவன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணினோம் ஹீ அப்படின்னு. ஷீ, இப்போ அவள். ஒரு மிஸ் வந்து எதிர்கால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தினம் வரையா, நேற்று வந்தையா, நாளைக்கு ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்புறம் இந்த டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டென்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமில் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க கேட்குறாங்க, என்ன அந்த பொண்ணு தினம் வராளா? அந்த பொண்ணு அவள் அப்படிங்கிறப்ப ஷீ. டஸ் ஷீ கம் டு த கிளாஸ் டெய்லி? அந்த பொண்ணு அவள் தினம் கிளாஸுக்கு டெய்லி வராளா? ஷீ கம்ஸ். டஸ் கம் வந்து கம்ஸ் ஆகிடும், இந்த ஹீக்கு போட்ட மாதிரியே தான். எஸ், ஷீ கம்ஸ் டு த கிளாஸ் டெய்லி. ஆமாம், நேற்று வந்தாளா கிளாஸ்க்கு? டிட் ஷீ கம்? டிட் கம் வந்து ஆன்சர், டிட்னா பாஸ்டன்ஸ், டிட்டும் கம்மும் சேர்ந்து ஆன்சரில் கேம் ஆகிடும். டிட் ஷீ கம் டு த கிளாஸ் எஸ்டர்டே? எஸ், ஷீ கேம் டு த கிளாஸ் எஸ்டர்டே. வில் ஷீ கம் டு த கிளாஸ் டுமாரோ? நாளைக்கு வருவாளா? வில் யூஸ் பண்ணுவோம். எஸ், ஷீ வில் கம் டு த கிளாஸ் டுமாரோ. ஏன்னா அத்தனை விசாரிச்சிருக்காங்களே இந்த மிஸ், அதனால் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன டைம் ஆச்சு, இத்தனை நேரம் ஆச்சு, கிளாஸ் எல்லாம் அமைதியாக இருக்குது, நீ வெயிட் பண்ணிட்டுருக்க, என்ன அந்த பொண்ணு வந்துட்டுருக்காளா? இஸ் ஷீ கம்மிங் டு த கிளாஸ் நவ்? இஸ் ஷீ இஸ்ங்கிறது ஆன்சர் வரும், அந்த ஷீங்கிறது பின்னாடி போயிடும். இஸ் ஷீ கம்மிங் டு த கிளாஸ் நவ்? யா ஷீ இஸ் கம்மிங் டு த கிளாஸ் நவ். இப்போ வந்துட்டுருக்கா, அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கோங்கிற மாதிரி அவள் இப்போ வந்துட்டுருக்கா அந்த பொண்ணு. அவன் நேற்று இந்த டைம் தான் வந்துட்டு இருந்தாளா? வாஸ், ஈஸ் வந்து வாஸ் ஆகிடும். வாஸ் ஷீ கம்மிங் டு த கிளாஸ் எஸ்டர்டே திஸ் டைம்? இதே மாதிரி தான் 5 நிமிஷம் லேட்டாக நேற்று மாதிரியே வந்துட்டுருக்காளா? நேற்று இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாளா லேட்டாக, இதே மாதிரி 5 நிமிஷம். எஸ், ஷீ வாஸ் கம்மிங் டு த கிளாஸ் எஸ்டர்டே திஸ் டைம். இதே டைமுக்கு தான் அவன் நேற்று வந்துட்டு இருந்தான். நாளைக்கு இப்படி தான் வந்துட்டு இருப்பாளா 5 நிமிஷம் கழிச்சு லேட்டாக? வில் ஷீ பி? Will she be coming to the class tomorrow this time? Yes, she will be. Will she be and she will be ஆகிடும். Yes, she will be coming to the class tomorrow this time. Why? Yeah. Because her house is far away from this place. இந்த பிளேஸ்லேருந்து அவங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. புரியுதா?